இயேசுவின் நாமத்தினால காலங்கள் யாரும் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்றேன். நீங்க மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சும்மா நாளில் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் என்ன தலைப்பு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர் என்ன சொல்லிட்டாரு? சங்கீதத்துக்கு கவிதை எழுது, பாட்டு எழுது. ஐயோ நான் பார்த்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் நம்மை ஆண்டு கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு பயமே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்ல முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாத போயிட்டுக்கிறான். நல்ல ஹோட்டல்ல சாப்பிட போற கேட்கிறான், இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாமா, ஆயிருமா, இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, இங்க வேலைக்கு போகலாமா, இந்த வண்டியை வாங்கிக்கலாமா, இவங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா, ஒன்னே ஒண்ணு கேட்கறது. கேட்காமையே நடக்குது. என்னது? பயமே கடன் வாங்கிடுறோம். வாகனத்துக்கு அப்புறம் தான் பயம். உண்மையா இல்லையா? தைரியமா வாங்கிடுவோம், வாகனத்துக்கு கொடுக்க முடியாத பயம். இப்படி எல்லா விதத்திலும் பயம் வருகிறது. பிசாசுடைய முதல் ஆயுதம் பயம். வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போவதற்கு பயப்படுறோம். ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படுறோம். ஒரு வேலைக்கு போறதுக்கு பயப்படுறோம். ஒரு ஜெப வாழ்க்கை ஊழியம் செய்வதற்கு பயப்படுறோம். தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பயப்படுறோம். இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். சிலருக்கு உடனே சரியில்லாம், நான் உழைப்பேனா போயிடுவேனா, நமக்கே சந்தேகம். என் சொந்தத்தெல்லாம் கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் சொல்ற மாதிரியா ஒரு பயம் வரும்போது. கல்யாணம் புதுசுல மனைவி செஞ்சு கொடுத்த சாப்பாடு அப்படியே ஆண்டவரே அப்படின்னு பயந்து தான் சாப்பிட்றேன். சாப்பிட பரவாயில்ல எங்க அம்மா அம்மா இல்லை, அந்த மாசம் உங்க அம்மா அப்படியே இருக்கு. வாழ்க்கையில பயம் என்று பதவித்துவது நாம் அடுத்த ஆசீர்வாதமான நிலைகளுக்கு போவதற்கு பிசாசு செய்றானா? இப்ப ஜெபிங்க, ஒரு குறிப்பு கொடுத்து ஜெபிங்கன்னா தப்பா ஜெபம் பண்ணிடுவானா, என்னை தப்பா பார்த்துருவாங்களா, இல்ல நான் அப்படி பயம் வருதா இல்லையா? ஏன் பயம்? வேதம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை. சரி, இன்றைக்கு உங்களோட ஏன் இப்படி பயப்பட்டீர் என்கிற தலைப்பு உங்களோட பேசுவதற்கு காரணம் இந்த வசந்த பார்க்க வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை. அவர் தலையிலே வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்க கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காட்டை அகற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காத்து நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். படகுல சீசரோடு போயிட்டு இருக்கிறார். அப்படியே சும்மா போயிட்டு இப்படி ஆடிட்டு இந்த தொட்டல் ஆட்டுற மாதிரி இருக்குது. ஆண்டர் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு புயல் மாதிரி ஆடுது. பேதுரு இவங்க எல்லாம் அந்த மீனவர்கள், அதனால அந்த தண்ணி கண்டுகள்லாம் அந்த வைத்தியம் பண்ண சொல்லுவாங்க, ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இது பணங்காட்டி நிறையா இந்த சலசலப்புகள் 5-6 சொல்ற மாதிரி அந்த தண்ணி கண்டு பயப்படுவாங்க. மீன் பிடிக்கிறவங்க அப்படியே அந்த ஓரத்தில் பிடிக்கிறவங்க கடலுக்கு போயிடுவாங்க, நடுக்கடலுக்கு போயிடுவாங்க. கடல்ல போய் ஆழத்துல வளர்ந்து நல்லா போகணும். அப்போ கடல்ல எத்தனையோ அலைகளை பார்த்தவங்களுக்கு பயப்படல. ஆனா இந்த அலை வித்தியாசமா இருக்குது. இந்த அலையை பார்த்து சீசர்கள் பயப்படுறாங்க. பயந்து என்ன சொல்ல தெரியல. இயேசு கிறிஸ்து மீனவர் அல்ல, அவர் கார்பெண்டர். அப்படித்தான் வேதம் சொல்லு. அவருக்கு எழுப்புறாங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போறோம், உங்க கவலை இல்லையா? நல்லா தூங்குறீங்க நீங்க.
பக்கத்துல சண்டை வந்தா நம்ம எடுப்பாங்க. ஏங்க செவரு இடிச்சு விழுந்துருச்சாலும் நீங்க இப்படி தூங்குறீங்க, அங்க தீப்பு தெரியும் இப்படி தூங்குறீங்க. சில பெண்கள் இருக்கிறாங்க தூங்குற மனுஷனுக்கு பக்கத்துல போட்டு வாங்கிக்கிற பாத்தியா இப்படி பதில கப கப கபன்னு அந்த மாதிரி. இப்போ ஆண்டவர் தூங்குற மனுஷனை எழுப்புனா, நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு போன் வந்துச்சு. போன் வந்து எனக்கு தெரியல, எடுத்துட்டு ஹலோ ஹலோ நாங்கள் பஜாஜ் கம்பெனில பேசுறேன்னா தூக்கு நான் டெத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா தூங்க கனவு வந்து டெத்தில் இருக்கிறேன், என்னை எழுப்பு நான் டெத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒய்ஃப் போய் பார்த்துருக்கேன் தூங்குறாரு டெத்தில் இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் யோசனை கொண்டு வச்சாச்சு. சில நேரத்தில் தூங்குறாள் எழுப்புனா அப்படித்தான், சிலர் தூங்குற எழுப்புனா பேண்ட் என்ன அப்படிமா. இப்ப இயேசு நல்ல ஒரு ஐந்து நல்லா நெத்துற அழகா தூங்கி இருக்கிறாரு. அவர் எப்படி எழுப்புறாங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் எழுந்துருங்க ஆண்டவர் அப்படின்னு எழுதுனா புயலை பார்த்தான், ஒரே அமுக்கு நம்ம முடிச்சோம் போலதுன்னு பயத்துல போய் தமாறு போய் ஆண்டவரே அவர் துடிச்சு பிடிச்சுட்டு என்ன பிரச்சனை மனுஷாலும் நமக்கு கவலை இல்லையா? இப்போ நம்ம ஆட்கள் இருக்கிறது இஷ்டத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை, என்னையான தூங்குற எழுப்புற. ஆண்டவரை பார்த்தாரு, காற்றின் கடனை பார்த்து கிடையாது அமைதலா அப்படின்னா அமர்தல் ஆயிடுச்சு. இப்போ அவர் தன் சீசனை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஏன் இப்படி பயன்படுத்தீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? இங்க ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, ஏன் பயப்பட்டீர்கள்? இரண்டாவது, ஏன் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல்? அப்போ ரெண்டுக்கும் கனெக்ட் இருக்குதா இல்லையா? அப்படின்னா கனெக்ட் இருக்கு. விசுவாசம் இருந்தா பயம் வராது. நமக்கு ஆண்டவர் நம்பிக்கை இருந்தா ட்ரெயினே வந்தா நிற்பேன். ஆடு நின்றுட்டார், ட்ரெயின் நின்றுட்டார், ட்ரெயின் நிறுத்தி வராங்க. இப்படி சொன்னாங்களான்னு கேட்டு போய் ட்ரெயின் வரும்போது குறுக்கால் நின்றாரு. அப்புறம் இந்த காரணம் பாஸ்ட் தான் என்ன உள்ள வச்சு ஜெயில் உள்ளி வச்சுறாரு. என்ன நம்ம ஆளுக்கு அப்படித்தான். பால் ஆங்கிச்சோர் இருந்தார் கொரியார், அவர் விசுவாசத்தை அப்படி போதிச்சாரு. ஆண்டவர் பேர் பார்த்து நடந்து வா கடந்த சொல்லிட்டாரு பிரசங்கம் பண்றாரு. அவர் விசுவாசத்தை கடமை நடந்து போனா சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற விசுவாசில ஒரு காட்டு அளவில் நடந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. 10 பேர் செத்துட்டாங்க. அரசு பாஸ்ட் நீ சொல்லிதான் சத்தத்தில் பார்க்கணும் கொடுக்குறாங்க. அவர் சொன்னார், கமல் கட்டளை கொடுத்தார் ஆண்டவர், வா அப்படின்னு சொன்னாரு. அவனை அந்த சைடு பான ஆட சொன்னாரா? இவன் பாட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம்? நம்முடைய வாழ்க்கையில பயம் வருவதற்கு காரணம் விசுவாசம் இல்லாததான் காரணம். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அப்படி நடக்கும். நமக்கு பயமா காரணம் தெரியுமா? விசுவாசம் நமக்கு முதலாவது இல்லாத நிலை ஒன்று. இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் யார் என்று நம் அறியாத ஒரு நிலை. ஆண்டு சொன்னாரே, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு. ஆபத்து காலத்துல எப்ப கூப்பிடணுமாமா? சும்மா தூங்கும்போது கூப்பிட்டாரு, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்றது. ஆண்டவரே சிலர் போன் பண்ணுவாங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீங்க சும்மா கூப்பிட்டேன்? சாப்பிட்டீங்களா? அவனுக்கு பொழுது போகும். இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட இல்ல. தூங்கிட்டு கேட்பதும் இல்ல, நல்லா கண்ணை முடிச்சு கேட்கணும். வேதம் சொல்லுது, படகுல தூக்கி இருக்கிறார், எடுத்தார். ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோம் கவலை இல்லையா? அவர் இருந்துச்சு பிரச்சனை போது ஆகல. பிரச்சனை தான்டா, ஏய் காற்று வெள்ள அமைதியா. இப்போ நான் அடிக்கடி கேள்வி கேட்பேன்,
காற்றும் கடலுக்கு காது இருக்குதா, மூக்கு இருக்க வகை நடக்க எனக்கு தெரியுமா தெரியல. காற்றை பார்த்து பேசுறாரு, இறையாது அமைக்கிறார். ஆண்டவருக்கு தெரியுது இந்த காற்று நான் சொன்னா கேட்கும் விசுவாசிக்கிறார். யார் விசுவாசிக்கிறார்? முதல் தேவனை விசுவாசிக்கிறார், ஆண்டவரை விசுவாசிக்கிறார். நான் சொன்னா கேட்கு அப்படி நம்பிக்கை வச்சுக்கோ. ஏப்பா நான் தான் கொடுக்குறேன், நான் என்ன பண்ண போனதான் போய் சேர்றதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காற்றை பார்த்து பேசுங்க, என்ன செய்யாது? இறையாது அமைதிந்தார். அது அமைதி கேட்டுச்சு. அப்போ காத்துக்கும் கடலுக்கும் என்ன இருக்குது? காதுக்கு கேட்டு சார் சொன்னது. அப்போ உன்னோட வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் என்ன இருக்குது? காது பிரச்சனையை பார்த்து செய்யணும். நம்ம தான் பயந்து பேசுறது, நமக்கு பயம் வந்தாவே பயம். அப்ப வேதம் சொல்லுது, அந்த படகுல இயேசு பயணம் செய்கிறார், அவர்களும் இருக்கிறாங்க. படகு கவிழ்ந்ததுல இயேசு தான் உள்ள போயிருப்பாரு. அவங்க எடுக்கிற உடனே காற்றுங்கிறத இருந்தார் அப்படின்னு பாத்துறோம். இதே நீங்க மார்க் 5:1 அப்படியே பின்னால நீங்க வாசித்து பார்க்க டைம் இல்லை, வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கடற்கரை இறங்குவார். ஒருத்தர் ஓடி வருவான், யாருன்னா லேடி. அவன் வரான், அவங்க ஆண்டவரை உமக்கும் எனக்கும் என்ன காலம் வருவதற்கு என்ன செய்யாதீங்க பாதிக்க ஏன்னா ஆண்டவர் அதற்கு இது என்ன பிரச்சனைனா, படகு போய் அக்கறை இறங்கணும். படகுல போயிட்டு அக்கறை இறங்கணும்னு இந்த லேடி விசுவாச அடக்க போறாரு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு வராருன்னு. அதனால காற்றையும் கடலையும் அனுப்புறான். அவரை கடவுளை படுத்திருக்கிறாரு. இறைவன் படுத்திருக்கும் போது அவர் உண்டாக்குன காற்றும் கடலோ அவர் அழிக்க முடியுமா? அப்ப வேற யாரோ அதுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கோங்க. அப்ப அந்த லேகி என்ன செஞ்சான்? இவர் அப்படியே கடவுள் அமைத்து அவரை அனுப்பிடலான்னு பாக்குறான். ஆனா அவர் இறையாதே அமைதி, நான் வரண்டா அப்படிங்கிறார். யாருக்கு? இந்த லேகின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய பார்வைகள் எப்படியாக இருக்குன்னா, பிரச்சனை இவனாலதான் வருது. இவளை பார்த்தாலே பிடிக்கிறத பாஸ்டர், இவதான் பண்ணி பிரச்சனை. இவனை பார்த்தாலே பிடிக்கப்படுற பாஸ்டர் பிரச்சனை. சொல்லணுமா இல்லையா? அவனுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கிறாயா, அவன் தான் அத்தனை காரணம். அவனை விட்டுட்டு நீ நேசிக்கிற உன் பிள்ளைகளையோ மனைவியோ கணவனையோ தாயோ தகப்பனையோ சண்டை போறாங்க. ஐயோ என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, பின்னால ஒருத்தர் நிற்கிறான், அவனை பாரு. தெரிஞ்சே பிள்ளைகளாவது கணவனாவது மனைவியாவது குடும்பத்தில் யாரும் தவறு செய்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிசாசுடைய காரியங்கள் நம்மை அமுக்குதுன்னா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, தேவ திட்டம் இருக்கு. அதனை பெற்றுக் கொள்ளக்கூடாது பிசாசு விரும்புது. நான் சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேர் சொல்லணும் கோச்சு மேடம், இப்போ கிறிஸ்துவ இருக்காரு, அடிக்கடி பெறணுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு தெரியுதான் தெரியும். தேவன் அவரை எடுத்து பல பகுதிக்கு பயன்படுத்த விரும்புகிறாங்க. இந்த பிசாசுக்கு தெரியுது என்னன்னு, இவரை விட்டா சும்மாவே இருக்க மாட்டார். பைபிள் வச்சு எல்லாத்தையும் ஓடி கணக்கிட்டுருவார். சங்கீதம் சொல்லி பாட வச்சு ஆராடி வச்சிருவார். எதையோ பண்ணிடுவார். என்ன செய்யலாம்? அவரை பலவீனப்படுத்துவார். அது பலவீனத்தினார். அதனால நான் வந்தானே பயந்துக்குது வந்துட்டாங்களா, இப்போ வந்தாலும் நமக்கு ஒத்து வராதுனானு நான் போனோம். அந்த ஆவியை போ வேலையை பார்த்து அவருக்கு தேவன் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய உன்னுடைய மனைவி உனக்கு வேணும், உன் ஆசீர்வாதம் உனக்கு வேணும். உன் எதிர்காலம் கையில இருக்குது. பிரச்சனை பார்த்து பயப்படாத. ஆளுக்கு நன்றி சொல்லாங்க. ஏன் தெரியுமா? பிரச்சனை வரும்போது இயேசுனை அப்பதான் தேட தட்டி எழுப்புற உண்மையா இருக்க. நம்ம அதிகம் எப்போ ஆட தேடுவோம்? பிரச்சனை நமக்கு அதிகமான ஆடவே தேடுவோம். டாக்டர் எப்போ போவோம்? இன்னைக்கு திரும்பி வந்துருக்கீங்க, இல்லப்பா டாக்டர் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ண அப்படியே போயிடுச்சு, உங்களை பார்த்துட்டு போகலாம், ஒரு பில் பே பண்ணி போகலாம் வந்து சொல்லுவாங்களா?
டாக்டர் நல்லா இருக்கிறியான்னு கேட்கும் போது எல்லா பேரும் கண்ணுமே தெரியுது. எனக்கு பார்த்து நல்லா இருக்க மாதிரி அது தெரியுது, நான் அதுக்காக பார்த்தேன் அப்படின்னு அவருக்குள்ளத்துல என்னையும் நான் நந்தம் என்னையும் நான் அப்படியே டாக்டர் பாட்டு ஏன் தெரியுமா போடுறா பெண்ணு அவருக்கு போடுறா பெண்ணு ஆயிட்டா ஒரு அமௌண்ட்டை போடுறான். நன்றா எண்ணத்துக்குள்ள அன்பான பிள்ளைகளே, பயம் யாருடைய இருந்துன்னு மாமிசத்தின் கிரியை கலாத்தியில பார்த்தீங்கன்னா மாம்ச கிரியை. பயப்படும் எங்க போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவானா? உங்க வாழ்க்கையில் நமக்கு பயம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. வண்டியில் போகும்போது பிரேக் பிடிக்கல இருந்துச்சுன்னா தேங்க்யூ அப்படி சொல்லுவான். இப்போ தாண்டா சொல்லியில வரும்போது இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன்னு கேட்டான். நான் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இன்சூரன்ஸ் எடுத்து பயம் இருக்கணும். கரெக்டாக கொடுத்துருவானோ வீட்டுக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு வானோ இந்த மாதிரி இருக்கா இல்லையா? நீங்களும் ஒரு 500 கொடுத்து ஒரு வண்டி பெட்ரோல் சொல்லுங்க, 500 ரூபா கடிச்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருமா? சொல்ல முடியுமா? நம்பிக்கைக்குரியவங்க நம்ம நிச்சயமா வராது. புதுசாக இருந்தாலும் வச்சுங்க, அப்படியே வீட்டில் நைஸாக போட்டு நமக்கு நிதானம் தெரியும் சரியா இருக்கா. காரணம் பயம். என் பணம் போயிடும், என் ஆசிர்வாதம் போயிடும். சாரி கற்றுக்காது விதை வீட்டு வந்து ஆண்டு சொல்கிறா, வெளியே வரா, வெளியே வந்து சொல்கிறான் தண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி தண்ணி அடிக்கும்போது 2 அடையும் கொண்டு போ அப்படின்னு அந்த மாதிரி பார்க்குது. என்னடா பஞ்சகாலம் 3 வருஷம் பஞ்சகாலம் எங்கேயும் சோறு தண்ணி இல்லை. நான் அந்த மாதிரி சொல்லுவேன், நானும் என் பையனும் சாப்பிட்டு சாகருக்கு 2 விறகு தேவை அப்படின்னா ஏமாந்து வந்துட்டு சொல்லிக்கணும் இல்லையா? இவர் என்ன சொல்றாரு, அதில் ஒரு அடை எடுத்து சுற்றி எடுத்துருவான்னா ஊரில் ஒரு பவர்னு சொல்லுவாங்க. சாமியை சைக்கிளில் போடுறோம், பூசாரிக்கு கொள்ள தெரியும். நான் வேற சொல்ல வந்தேன், நாங்கள் போட்டு கட்டு மேலே அதுலேயே எனக்கு கொஞ்சம் கூட கேட்குறான். அந்த அம்மா விசுவாசம் அவன் சொல்கிறான், பஞ்சகாலம் முடிகிற மட்டும் மாவும் எண்ணெய் செலவு போகாது, என் வடை எடுத்துப்பாங்க. அப்படி நீயே பஞ்சகாலம் மட்டும் மாவு சுற்றலாம் இல்லை என்ன கேட்குற, என்ன கேன நினச்சியா அப்படின்னு அந்த அம்மா சொல்லாமல் விசுவாசத்தை செயல்படுச்சு. பையன் அந்த அம்மா கூட இருந்துச்சு, செத்து போயிடுவாங்க. ஆனால் தீர்க்கதரிசியை பார்த்து அந்த பையன் நம்ம அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆசைக்கு நம்ம கூட அப்படித்தான் சம்பளம் வாங்குறவங்க சந்தோஷம் பண்ணுவோம். சம்பளம் உதாரணத்துக்கு தசம்பவத்துக்கு பேசுகிறாங்க எல்லாருமே 10,000 ரூபா சம்பளம். எவ்வளோ தசம்பவம்? 1000 ரூபா. யாரும் கொடுக்கணும் கொடுத்துருவோம், அப்படி தானே? இப்போ 50,000 ரூபா சம்பளம், 5,000 ரூபா கொடுக்கணும். 1 லட்ச ரூபா சம்பளம் வேலை கொடுக்கணும். மனசு வரும் வருமா வரணுமா? அந்த என் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த மனசன் செய்யல பக்குவப்படுலையே. இது பணக்காரத்துக்கல்ல, விசுவாசத்துல பேசினேன் நான் எடுத்து வேற இது அப்படி உள்ள வந்துருச்சு. சரி சப்ஜெக்ட்ல போவோம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 21 to 24 வரை மார்க் எழுதின இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாகியிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்களுடன் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்ய வேண்டும் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இங்க ஒரு சம்பவம், ஒரு பையனுக்கு பிக்ஸ் வந்துருக்கு. நம்ம பிக்ஸ் நல்லா புரியும். அவன் கை கால் எடுத்துக்கிறான். அதை வந்து பிசாசு அசுத்தாவி, அதில் அசுத்தாவி பிக்ஸுங்கிறது அசுத்தாவி தான். அது யார் நினைச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சரியா ஜோமனா போயிடும். சரி, அப்போ இந்த விசுவாசம் வந்து சீசனை துரத்தும்படியாக வந்து சீசனை விட்டு விட்டுறாங்க. சீசனை துரத்துறாங்க, அது போகல. அப்போ போகலன்னு
அப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு பிரச்சனை. எனக்கு இயேசு என்னடா பிரச்சனை கேட்கிறாரு, இது ரொம்ப காலமா உங்களுக்கு போக மாட்டேங்குன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஆவியை பார்த்து, இந்த ஆவி இப்போ எத்தனை வருஷமா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்குது, என்ன பேச உனக்கு நீ விசுவாசிக்க கூடுமானால் அது போயிடும் அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா அழகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன சொன்னாங்க, என்ன அவிசுவாசம் இன்னைக்கு உன் புள்ள ஆசீர்வாதமா இருப்பதற்கு, உன் கணவன் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு, உன் மனைவி ஆசீர்வாதம் இருக்கு, உன் தாய் மாமன் ஆசீர்வாதம் இருக்கு, உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரே இருக்காரு. என்னது அவிசுவாசம். அவன் அழகா சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னா பயம் வரக்கு இன்னொரு காரணம் உண்டு. எது? அவிசுவாசம். அவிசுவாசம் இருந்தா நமக்கு பயம். விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் நமக்கு என்ன செய்யாது, நமக்குள்ள வருமா? சரி, ஜோபு இந்த பணத்தில் எடுத்து விசுவாசமா கற்று கொடுப்போம். விசுவாசம் சொல்லிட்டு ரைட்டா? இப்போ விசுவாசம் தெரியும் பாஸ்டர், நீ விசுவாசத்தை பேசும்போது எனக்கு தெரியும், ஏதோ ஒரு பிளான் தான் பேசிட்டு தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வேலையும் அப்படிதான், வாட்ஸ்அப் பூரா பணம் காசு திடுறான்னு சொல்லி நிறைய பேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்கு. பார்த்தா பயமா இருக்கு. நம்முடைய விசுவாசம் எதுவும் வச்சுக்கிறோம், பணத்து மேல வச்சுக்கிறோம், கருத்து மேல இருக்கு. உண்மையா இல்லையா? சில நேரம் நம்ம விசுவாசம் உண்மையா சொல்றேன், நீங்கள் நம்புகிற பணம் உங்களை ஏமாற்றி, நீங்கள் நம்புகிற மனைவி பிள்ளை குடும்பம் உங்களை ஏமாற்றி, நம்புற விசுவாசம் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது. நமக்குள்ள அவிசுவாசம் தெரியுமா, தர்ம தலைவலி வருது. அவிசுவாசத்துடைய சேட்டை காமிக்கிற பாருங்க, காய்ச்சல் வந்துடும் போல தெரியுது. எதை விசுவாசிக்கிற? இது பேர் அவிசுவாசம். இது விசுவாசம். காய்ச்சல் வந்துடும் போல, உழுது போல தெரியுது, படுத்துக்கலாம் போல தெரியுது. கொஞ்ச நேரம் பார்த்தா நீ போது படுத்துக்கிட்ட. யாருமே உனக்கு இல்லை. இப்போ யார் இருந்துச்சு, எப்படி பாருங்க, சாப்பாடு யார் செய்வா, யார் மருந்து கொடுப்பா, யார் குளிப்பாடுவா, யார் திட்டுடுவா, யாருமே நமக்கு இல்லை. அப்போ நமக்குள்ள என்ன வருது? விசுவாசம் வருமா? அப்படியே எழுந்திரிச்சு நடக்கவே முடியல, எழுந்திரிச்சு சுடுதண்ணி வச்சு நம்மளை காப்பாற்றிடுவோம். அப்போ எப்படி முடியுது? அது பேர் என்ன? யாருமே உதவிக்கு இல்லாத போது வருகிறதா விசுவாசம். அப்ப நம்முடைய விசுவாசம் எதையும் எதிர்பார்க்க, நம்முடைய விசுவாசம் எதையும் எதிர்பார்க்காத விசுவாசம். அப்போ அவன் சொல்ற, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளை பழைப்பான், என் பிழைப்பு பையன் சமயம் இதாயிருவானு நம்பிக்கை அவங்களுக்கு சொல்லுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை விட்டு போச்சு, இவங்க நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லைங்க அப்படி சொல்லி பார்த்தீங்களா? இது அவ்வளவுதாங்க. ஆனா வேதம் சொல்லுது, வாசிப்போமா? அதுலயே 26, 27 வாசிங்க. அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அழைத்து 9:9, 26, 27. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அழைத்து இடத்துக்கு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் பிறந்தான். பேசி அவன் கையை இல்ல 9 நான் சொல்றேன் 9 அதிகாரம் 26, 27 அதான். சரி, இப்போ இன்னொரு காரியம், அது லூக்கா மாறிக்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்திட்டு வந்து உட்கார்றாரு. சீசர் வீட்டில் வந்து உட்கார்றாங்க. வீட்டில் உட்காந்து ஆண்டு கேட்குறாங்க, ஆண்டு இந்த பிசாசை ஏன் துரத்த முடியல எங்கனால அப்படின்றாரு. அதுக்கு என்ன சொன்னாரு? இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம் அன்றி மற்ற விதத்திலும் உங்களுக்கு புறப்பட்டு போகாது. அப்போ இவ்வகை பிசாசு எவ்வகை பிசாசு? நல்லா கவனிங்க, பிசாசுல பல டைப்பா பிசாசு இருக்கு. சில பிசாசு அடிப்படுத்த வேலை செய்ய தெரியுமா? கொடுத்த ஒரு சோதனை வேலைக்கு போக வேலை செய்யும்.
சிலர் திட்டினால் ரோசம் வரும். சரி, நான் செய்யறேன். கவனிச்சிருக்கீங்களா? இந்த வகை பிசாசு அப்படி இல்லை. இந்த அவிசுவாச பிசாசு யாருக்கு அவிசுவாசம் உண்டாக்குவோம்? துரத்துறவனுக்கு விசுவாசம் உண்டாக்குவோம். ஆப்போசிட் பார்ட்டி விசுவாசம் போயிடும். நான் ஒரு பிசாசு துரத்துறேன். அந்த பிசாசு வந்து ஒரு முனிங்கிற பிசாசு, ஒரு ஆஞ்சநேயர் 2 அதுக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு மனுஷன் கோவில் பதத்தில் ஒழிச்சு மூப்பரோட பையன் அவர் அண்ணாச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவருக்கும் அந்த பிசாசு இருக்குது. அதை நான் துரத்துல அது போகல. ஓ அப்படின்னா சிரிச்சுட்டு என்னை பத்தி கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன இதை பத்தி சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா சபையோட மூப்பர் வேற. அவர் சொல்றாரு, இது பயங்கரமான பிசாசு மாஸ்டர், இந்த பிசாசு நாங்களால் துரத்தவே முடியல. இங்கிருந்து நாங்கள் கணபதி வந்து ஒரு சர்ச்சை வச்சோம் 5-6 மாஸ்டர் வர சொல்லி கதவெல்லாம் சாத்திட்டோம். கதவெல்லாம் சாத்தி இது ஜெபிக்கலாம் கை தட்டி சிரிக்குது. ஏன் அப்படின்னு, ஏண்டா மாக்கானுங்களா தப்பிச்சு போற படியில நீங்களே கதவை சாத்திக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் அடி. இப்போ பாஸ்டர் அவங்க தப்பிக்க ஓடிட்டுருக்காங்க உள்ள. பிசாசு அடிக்குது எல்லாத்தையும். இவனுக்கு அடி வாங்கி ஓடிக்கே இருக்கானுங்க. அதனால பாஸ் கீழே கும்பிச்சு போய் வயசானவர் கதை திறந்து போய் உள்ள போயிருந்த இந்த கோரச்சின்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு மருந்து மாதிரி போட்டால் கண் மயக்க வருமாமா. இந்த மாட்டுக்கெல்லாம் போடுவாங்களாம். அந்த பவுடர் கொடுத்து அவன் கண்ணில் போடுறாங்க. எல்லாம் அமைக்க போடுறாங்க. அந்த பிசாசு சொல்லுதாமா, இப்போ என் வேலையில நான் செஞ்சுக்கிறேன். என்ன வேலை? ஏமாத்த வேலை அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சு என்னால் துரத்துக்க முடியாது. நான் துரத்து 5 பேர் தடிச்சுட்டாங்க. அடி எனக்கு தெரியும் என்னோடு யாருக்கா எனக்கு விசுவாசம். எனக்கு விசுவாசம் சொல்லுது, உங்களுக்கு ஏசு இருக்கிறாருன்னு நீ ஆடுற, அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. இது உங்களுக்கு அது சொல்லு. சரி, நான் போயிடுறேன். ஒரு 3 நாள் பாஸ்டிங் நான் போயிடுறேன். நான் எதுக்கு பாஸ்டிங் போகணும்? இவ்வகை பிசாசுகள் உபவாசம் சவுறு ஓடாம பைபிள் போடுங்கள, படிக்கல பைபிளே. அப்ப நான் என்ன செய்யணும்? பிசாசு வசனம் சொல்லுது, என்ன செய்யணும்? உபவாசம் போடணுமா இல்லையா? பிசாசு சொல்லல போடணுமா போடக்கூடாதா? எத்தனை பேர் போடணுங்கிறீங்க? இல்லை டவுட்ல இருக்கிறோம். எத்தனை பேர் உபவாசம் போட்டு சொல்லி தோற்றணும்? அது சொல்லி இப்போ பிசாசு உபவாசம் தவிர்த்து போகாது. இந்த 2க்குமே இருக்காம இருந்தா எப்படி? விசாரிச்சு போகணும்னு சொன்னது உபவாசம் போகணும் போடலாம். உபவாசம் போகணுங்கிற மாதிரி கை கொடுங்க. 1 2 3. அப்போ மிச்சவங்கெல்லாம் வந்து உபவாசம் போட வேண்டாவா? விசாச வசனம் சொல்லுது. பேசுண்டா விசுவாசம் கால துதிங்க. உங்களோட தூதர்கள் தாங்கி கொண்டு ஒரு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டானா ஆமல்ல அப்படின்னு ஆண்டவரை கொடுத்து மடை கொடுப்பார். ஆண்டவரை விசாச டெக்னிக் தெரியும். நான் சொன்னேன் அதுக்கு மேல வசனம் நல்லா போடுது. சீசர் சொல்றாரு, உங்களோட அவிசுவாசமே காரணம் இல்லை, எனக்கு விசுவாசம் போய் சொன்னாங்க போதும். வசனம் தெரியும் விசுவாசிக்க. வேதம் சொல்லுது, அவனை வசனத்தினாலும் சாட்சியினாலும். முதல்ல நமக்கு சாட்சியோட வாழ்க்கை வேணும். விசுவாசத்திற்கு ஒரு ஊழிக்கு அறுவை சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் டேய் உன்னை பற்றி சொல்லிப்பேன், உன்னை பற்றி உலகளை பார்த்து சரி விடு, நம்ம காம்படிஷன் ஆகிட்டு உட்காந்து பேசணும். அந்த வேலையில் நீ எவ்வளவு கொம்பனான 8 நிமிஷம் நான் கொண்டு அவருக்கு காரணம் கத்துறவங்களுக்கு. இப்போ அவன் லேகியன் அந்த காற்றையும் கடல் அனுப்பினா பாருங்க. அவன் லேகியன் 14,000 பேர் லேகின்னு சொன்னான். அவன் பத்திர இடையாடு நான் வந்துருக்கேன்டா, வெயிட் பண்ணு. அது விசுவாசம். உன் வாழ்க்கையில் வர பிரச்சனை பார்த்து நீ சொல்ல வெயிட் பண்ண வரேன். அதை நம்மளை கண்டு பயந்து போகணும். நம்ம அதுக்கு முன்னாடி நடுக்க நல்ல பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணி சாமத்தில் பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது சின்ன சந்துக்குள்ள கடுகு இருக்கும். அங்கே போனோம் அது சந்துக்குள்ள போய் பயந்துடும். சோதரம் சோதரம் அத்தனை சோத்திரம் வரல. அந்த சந்துக்குள்ள போனால் சோத்திரம் வருது. சோத்திரம் சோத்திரம் எதுக்கு சோத்திரம்? அந்த பிசாசு தெரியாது எதுக்கு சோத்திரம் போடுறாங்க பின்னாலே வந்துடும். அது மட்டும் அவன் சும்மா தான் இருப்பான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டாண்டா ஸ்தோத்திரம் போடுறாண்டா அப்படி பின்னாலே இருக்கும். நீ பேசாம போயிருந்தவங்களும் அவன் கம்மிட்டு இருப்பான்.
கண்பானவர்களே, வாழ்க்கை என்ன சொல்றதுன்னா, நம்மளோட வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இவ்வகை பிசாசுனா நம்மளோட வாழ்க்கையை பயமுறுத்துற அவிசுவாசமான பிசாசு. உன்னால அதை செய்ய முடியாது, உன்னால காப்பாற்ற முடியாது, உன்னால முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க ஆமென், என்னால முடியாது, எங்க அப்பா இயேசுனால முடியும், வேலையை பார்த்துட்டு போயிட்டு. நான் சொல்றது உங்களுக்கு பிசாசை பார்த்து என்ன செய்யணும்? பண்டாடி புருஷன் பேசிக்க மாட்டான், ரொம்ப வருஷமா பிரிஞ்சு இருக்கான். கேட்டோம்னா அவன் பேசுறதுல பாஸ்டர் யார் 10 வீடுக்காரன் எங்க வீட்டுக்காரன் சொல்றேன், ஒரு மரியாதை பாருங்க. புருஷனை மதிக்கிற மரியாதை இருக்கு. ஒரு நாள் நான் வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணேன், கட்சிப்பட வீடு எல்லாம் செந்திராஜ் கவனிக்க வீட்டுக்கு போய் சரி கொஞ்ச நாளாக என்னோட ஜபத்துக்கு கான்டாக்டில் எல்லாம் போனேன். அப்புறம் சிஸ்டர் சிஸ்டர் பேசுகிற பாஸ்டர் நான் உட்காருங்க, நான் உடனே போக மாட்டேன் சார், நான் பிரதர் அப்படின்னேன். ஃபஸ்ட்டு அவன் பாடுறது போயிருக்கான் பாஸ்டர். நான் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணேன், நான் பையனை கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரன் அவனை தான் சொல்கிறேன், அவனைத்தான் சொல்கிறேன்னா அந்த பார்வை நிற்கிறான். நம்மளாம் என்ன இருப்போம், அறிவிலே அப்படின்றோம், சாமி பார்வை இருந்தா அப்படின்னு அன்பா சொல்கிறான். வண்டா அன்றைக்கு அந்த வீட்டில் நான் செய்தி கொடுக்கிறேன், இயேசு வீட்டின் தலைவர் அப்படின்னு நான் பேசணும். இந்த அம்மா வீட்டின் தலைவர். உங்கள் வீடுகளில் புருஷனை நீங்கள் ஆண்டு கொண்டு நினைக்கிறவர் கதை செய்யணும். புருஷன் ஆண்டு கொண்டு விட்டு, ஏன்னா அவன் கெட்டவனோ நல்லவனோ தேசம் போட்டு ஆண்டவரை நான் புருஷன் கீழ்படி இருந்தால் வேறுபடி அவன் கீழ்படி பண்ணாங்க இப்படிலாம் வீட்டு சம்பாஷம் எல்லாம் கருத்து ஒப்பு கொடுத்துருங்க. அவரை கொஞ்சமாவது வர நம்ம ஆண்டவர் ரூம்ல விட்டு புருஷன் கீழ்படின்னு வச்சுங்க, அவன் அப்படி கொஞ்சம் ஒரு கண்ணமா வந்து கொடுப்பாரு, பின்னாலேயா கொடுப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் கணவர் எப்படி இருப்பார். சொன்ன பெண்கள் சிரிக்கிறதே கொடுத்துக்கலாம். நிறைய கணவர்கள் மாற்று கொடுக்கும்படி பெண்கள் விரும்புவதை நான் இங்கே பார்க்கிறேன். புருஷன் அடிக்கணும்னு சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். கவனமாக தான் காப்பாத்திக்கீங்க. சரி, அப்போ நமக்குள்ள அவிசுவாசம் அது ஒரு ஆதி. அவிசுவாசங்கிறது அப்போ நம்பிக்கை விசுவாசம் வரல, தேவனுடைய காரியத்துல ஊழியத்தை செய்யறதுக்கு பயப்படுறியா, ஜெபிக்க பயப்படுறியா, தேவனுடைய காசை விரும்புறியா, ஒரு பிசினஸ் டெவலப் பண்ண பயப்படுறியா, எதிர்கால திட்டமிட பயப்படுறியா, அவிசுவாசம். எதிர்காலத்தில் இவ்வளவு பிசாசம் செய்யுது, பிளான் போட்டுச்சு அர்த்தம். பிளான் போட்டு என்ன செய்யுது பிசாசு, என்ன நம்ம செய்யணும். அப்ப என்ன செய்யணும், அந்த பிசாசு என்ன பிளான் போடுது, எதிர்காலத்தை என்ன பண்ண விரும்புனா அதோட ஏன் என்னன்னா எப்படியும் வாழ்க்கையை முடிச்சிடணும். யாரோட வாழ்க்கைய உன்னை சொல்றதுக்கு, இந்த காற்று கடவு வந்த போது இயேசு தூங்கிட்டு இருந்தார். ஆனா பைபிள் சொல்லி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உறங்குவதும் இல்லை. அப்ப அங்க என்ன பண்ணிருந்தார், உன் விசுவாச சோதிக்கும்படி அமைதியா படுத்துட்டு பார்த்துட்டு தெரியுமா உங்களுக்கு. அவர் தூங்கின உலகம் காணாம அம்சமா வந்து தூங்கிட்டு இருந்தார். நீங்க உடனே அவர் தூங்க போய் கேட்டார், இயேசு கிறிஸ்து பல்லு விளக்குவாரா? ஏன்னா மக்கள் பக்கத்தை பார்த்துக்க முடியும், பல்லு விளக்குனாருன்னா அப்படி விளக்குனான்னு சொல்லி கேட்பான். எந்த பேஸ்ட் பிரஷ் எடுக்க அப்படின்னு கேட்பான். என்ன வாங்க, ஏன்னா நம்ம ஜனங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப வேதாகம் என்ன சொல்லுது, அவிசுவாசம் எப்போ தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பை பிசாசு கொண்டு வந்ததோ வாழ்க்கை பிரச்சனை வளர்ப்புங்க. சில பேர் ஜெபிப்பாங்க, பதில் வராது, உடனே நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லி உண்மையை சொல்லு, நான் சொல்லியிருக்க மாட்டேன், இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு பதில்
ஆண்டவர் கைவிட்டார். அடுத்த வார்த்தை சொல்றோமா இல்லையா? நம்ம ஆண்டவர்கிட்ட காரணம் என்ன? விசுவாசம். அதாவது நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றத அடிக்கடி நம்ம செக்அப் பண்ணணும். எப்படி? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம அடிக்கடி செக்அப் பண்ணிக்கணும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப தூரம் போகிறோம், பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்பாங்க, பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்படித்தானே? அதுக்கப்புறம் மணி பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆண்டவர் தான் செக்அப் பண்ணியா? இப்பதான் செக்அப் பண்ணீங்க. ஆண்டவர் தான் செக்அப் பண்ணியா? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஆண்டவர் இறுதிக்குள்ள வச்சுக்கணும் சொன்னான். சமமா போடுறேன். நான் அவர் சத்தியத்தை சொன்னேன். எங்க என்ன சும்மா வந்து ஏசு ஏசு உனக்கு கொடுக்குறாரா? இப்படியா காமினா அப்படின்னு நோட் எடுத்து ஏசு போடுறதுக்காரா? சொல்ற சார் போட்டாவை நம்பிக்கை வச்சானா இல்லையா? நான் சொன்னேன் ஓட்டாக்குள்ள வச்சு நீ வச்சுக்கிறவ இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறார். நான் குடிகாரங்க என்ன நேசிப்பாருங்கிறாங்க. அவர் தான் நேசிக்கிறாரு. நம்ப மாட்டீங்க. இன்றைக்கு மதுரையில் ஓடிக்கிறாங்க. நம்பின நான் பெருமைக்கு சொன்னீங்க. என்னோட வெற்றிடுவேன்னு சொன்னான். நீ இயேசு சும்மா வெட்டிடுவேன்னு சொன்னான். அப்போ முடிவில் நான் இவ்வளோ வச்சிருப்பேன். அப்போ இயேசு ஏற்றி பூசணும் வந்து பூசுவேன். அப்போ தான் அப்படி கொஞ்சமாக கட்டுன்னு வரேன் தம்பி மாறி வரும்போது அவன் ரொம்ப துடிச்சார். அருள் தம்பி இருக்காரு. அவர் இந்து முன்னேற்ற தலைவர் ஆச்சா ரோசனை. நான் அவனுக்காக ஜெபிச்சேன். ஒரு நாள் பொள்ளாச்சி போகிற உட்காந்துருக்கிறேன். ஜிப்பா போட்டு வேட்டி கட்டு அப்படின்னாரு. நான் வாழ்ப்பாரு பொள்ளாச்சின்னு வாழ்க்க போறேன். என்ன சொல்லு என்ன தெரியுதா? தெரியல. நான் வீசல எடுத்துட்டேன். நமக்கு தெரியாது. சரி யாரு எத்தனை முறையில உங்களை கோர்த்தில் இருக்கன்னு சொல்லி மிரட்டி ஏசு கும்பிடாதுல்ல. ஆமா இதனையா வித்துவார மாதிரி இருக்கிற மீசலை எடுத்து தவுள் வாசிக்கிற மாதிரி இருக்கிறேன். இப்ப ஊழி தேருங்க அப்படிங்கிறான். என்ன தொட்ட நீ சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தொட்டா மொழி கணக்கு புரியல உங்களுக்கு? நமக்கு விரோதமாக எழுப்புகிற போது ஆண்டவர் முடிக்கிறாங்க. எதுக்காக? நான் விடுறதில்லை. ஜபத்தில் சொல்றாங்க மனுஷன் ஜபத்து மேல என்ன இருக்குது? அப்படியா உங்களுடைய ஜபத்துக்கும் உங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன தர சொல்லுங்க? விசுவாசம். அவிசுவாசம். உங்கள் எதிர்காலத்துடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? காலையில் ஜெபிக்க முடியல. அவிசுவாசம். ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியல? அவிசுவாசம். விசுவாசத்தை பாருங்க. தேவனுடைய மகிமை செய்வீங்க. கூட குற்றவாளி ஆகணும்னு சொல்லி இந்த பைபிளை படிச்சு எல்லா ஊழிக்கான கண்டமாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது சரியான விசுவாசம் இல்லை. சொல்ல என் விசுவாசம் 2 விதமாக பிரிச்சுடாக பேசிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு விசுவாசம் இருக்கு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசை வீடு கட்டிருப்பாங்க. இந்த வீட்டை ஏசுவி நாமத்தில் கொடுக்கப்படி சொல்றீங்கன்னா தந்துருவா. அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வீடு போய் கட்டியிருப்பான். அந்த வீடு நீ கேட்டீங்கன்னா அப்போ விசுவாசத்தை பைபிளை பொய்யாக்குன்னு சொல்லி படித்தேன். ஒரு 20-25 படிச்சுட்டேன். படிச்சு முடிச்சு நினைச்சேன் எல்லாத்தையும் இப்போ இதாக்கணும். படிச்சு முடியும் போது நான் ரட்சிக்கப்பட்டு தேவனை முடிச்சிருக்கேன். இப்போ என்னாச்சு? எவன் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற நடிக்கிறார். அதனால உன் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் ஆளுக்கு நன்றி சொல்லு. வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் எதுக்கு? நீ அதை ஜெயிக்க கூடாது. ஆமே நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் பேசிக்கிற போற. அதனால ஆண்டவர் இந்த நாடுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஒன்றும் பயப்பட வேண்டாம்.
ஆண்டவர் நல்லவர் பாருங்க. அதனாலதான் ரோமர் 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் சொல்லுது, சமசெய்யப்படுத்துகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசனால வராத யாவும் பாவமே. விசுவாசம் வரலனாவே உனக்கு நம்ம இல்லை. நீ கொலை பண்ணியா, பொய் பேசினியா, ஏதோ தப்பான வாழ்க்கை வாழ்ந்தியா, தப்பான காரியம் செஞ்சியா? இல்ல. கொலை செஞ்சவனுக்கும் பொய் பேசினவனுக்கும் விபச்சாரம் பண்ணவனுக்கும் திருடனுக்கும் என்ன தண்டனை இருக்கோ பாவத்து நிமித்தம் விசுவாசம் இருக்கவனுக்கும் விசுவாசம் வராது யாரும் பாவம். நன்மை செய்ய திராணம் செய்யாமல் போனால் பாவம் நிறைய இருக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் கொலை பண்றதானு, அதனால இப்படி காரணம். சரி, இப்ப எபிரேயர் 13:6 வாசிங்க. எபிரேயர் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். எப்படி சொல்லுவோம் நம்ம? மனுஷனுக்கு என்னடா செஞ்ச பண்ணீங்க, இல்ல என்ன பண்ணுங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் ரோமருக்கு அந்த எபிரேயர் எழுத சொல்றாரு, அதனால நம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயன உதவி செய்வான்னு அர்த்தம். நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டு நம்ம பொது சிறுகடி என்ன செய்ய வேண்டாம். உங்க பயமெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லலாமா? சிலர் பயம் போச்சுன்னு குளிர் விட்டு போச்சு சொல்லுவாங்க, அப்படி சொல்லலாமா? எங்க பாச போச்சு, ஒரே குளிர முடிஞ்சோம் டீ வாங்கி கொடுன்னு சொன்ன மாதிரியே பார்த்துக்கிட்டு வேதம் சொல்லுது கர்த்தர் எனக்கு சகாயம் அப்படின்னு அர்த்தம், எனக்கு உதவி செய்யறது. நான் செய்ய மாட்டேன். நம்ம ஆண்டவர் நம்ம இல்லாத போது அந்த வாழ்க்கையில பயம் வரும். ஊழியத்தை சொல்லி முடிச்ச ஒரே நான் கிராமங்களில் முடிச்சு கோயம்புத்தூர் பக்கத்தில் அஞ்சும நகர்ங்கிற பகுதி, உடையாமரம் அஞ்சும நகர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பகுதியில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பாக ஊழியாக போயிட்டு என்னை அடிக்கிறதுக்கு சாயந்தரம் விட நான் ஒரு 6 மணிக்கு அப்படி உள்ள போகுது 8 மணி மட்டும் அந்த பிரேயர் இடத்துக்கு வருவேன். அந்த பிரேயர் இடத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற ஒரு நல்ல சகோதரர், இந்து சகோதரர், இந்து முன்னே சேர்ந்தவங்க, அரசு கேட்டு சொன்னா என்னை அடிக்க 6 மணி உட்காந்துருந்தாங்க. ஒரு நாள் எல்லாம் தடி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவன் அந்த இட்டர் ரோட்டில் அடிச்சு நைட் ரோட்டில் வரணும். அந்த ரோட்டில் இருக்கிறாங்க. நடந்த சமம் கரெக்டாக 40 சதவீதம் சொல்லிட்டு ஒரு 20 பேர் வராங்க, தடியோடு வர்றாங்க. நான் பேகை தூக்கிட்டு அவங்கள பார்த்துட்டே போகிறேன். அது ஒருத்தன் அப்படிங்கிற நானும் அப்படின்ட்டு போகிறேன். எனக்கு அவன் தடி போடுறேன்னு நினச்சிட்டேன். ஏதோ கொடி கம்பத்துக்கு தடி எடுத்துட்டு போகிறான்னு நினச்சிக்கிறேன். அங்கே ஏதாவது இது பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் போடாது. அவன் என்ன சத்தான் தடிக்கிட்டு போயிருக்கிறான்னு எனக்கு தெரியல. எல்லாம் தடியில் எடுத்து போறாங்க. அது ஒருத்தன் இப்படின்னா நானும் அப்படின்னு போயிட்டேன். போனோம் அங்கே இருக்கவங்கள அந்த ஜெபிக்கிறவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிருங்க, இப்படி போயிருங்க, என்ஜாய் அந்த வெள்ளக்காரன் இப்படி வழியில் அதுலேயே ஓடி போயிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு, ஐயோ உங்களை அடிக்க தட்டுற மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லை அதில் மிஸ் பண்ணாங்க. பாஸ் வயசு போங்க பாஸ் வந்து அடிச்சுக்கோங்க, பரவாயில்ல வந்து அடிச்சு அடிக்க முடிஞ்சு ஜெபிச்சு முடிச்சு. அவங்களுக்குலாம் எப்படி நம்ம நினைச்சாமனாங்க, அத்தாவே ஊழியக்கார வேலி அடித்து பாதுகாத்துக்குள்ள வேலி. நான் இதை பற்றி வேலி அடிக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் கேசிகர் கண்களை திறந்த சொன்னாலே கணக்கு என் கூட அவர் இருக்கிறார். ஆனால் எனக்கு பயம் இல்லை. உங்களை ஆண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? பயப்படா. உன் பிரச்சனை பார்த்து ஊதிப்போ, பதவை போல ஊதிப்போ. உன் பிரச்சனை பார்த்து பயப்படாது. கர்த்தனை வாழாக்காமல் தலையாக்காமல் கீழாக்காமல் மேலாக்காமல் சகல ஜாதியை பார்த்து மேன்மை வைக்க தேவன் விரும்புகிறார். அதனால படகுல புயல் வரலாம், எது வேணா வரலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்று உங்களை அப்படி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யார் மேல விசுவாசம்? எனக்கு நல்ல ஒரு வாசி தருங்க அப்படியே சொன்ன அந்த வச்சுறாங்க. அந்த திட்டி கொடுக்கணும். அவன் நம்பிக்கை வைக்காது. அவன் திட்டக்குன்னு இருக்கிறான் சபையில. பாஸ்டர் வேலையை திட்ட வேலை தான்.
கேட்ட சொன்னாரு, நீங்க நல்ல பாஸ்டா திட்டிருக்கீங்க பாஸ்டர், அது சொல்லாமே இருக்கணும். நல்ல பாஸ்டர் எல்லாமே இருக்கா சொல்லி போட்டு சொல்றாங்க, நீங்க திட்டிருவீங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. யாரை திட்டுவாங்க? குழந்தைய தகப்பனுக்கு. எதுக்கா? நண்பர் திட்டுவாங்க பார்த்தீங்களா? எதுக்கு? உறவு விட்டு போகலாம், நண்பர் விட்டு போகலாம். அதனாலதான் இயேசு நம்மளை திட்டுகிறார். நீங்கள் விசுவாசம் உண்டாகும் சொல்லியிருக்கிற கோபத்தில் அதுக்கு அவரு விசுவாசம் ரத்தம் திரும்ப விட்டு போயிட்டாரா? ஆகியாலே இந்த நாடுக கர்த்தர் உங்களை சொல்றார், ஏன் இப்படி ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம்.